நான் ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. என்னுடைய கவனிக்கும் சக்தியும் ஞாபக சக்தியும் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணணும் தெரியுமா? நல்லா விளையாடணும். யாரும் உனக்கு அப்படி சொல்லலை இல்லையா? சொல்கிறாங்க படி படி படின்றாங்க. படிக்கிறதுல மனசில் போகலன்னா நல்லா விளையாடு. சும்மா உட்காந்து இந்த செஸ்ஸு கேரமு இல்லை இந்த கம்ப்யூட்டர் கேமில் பிரயோஜனம் இல்லை. உடலில் வேர்வு கொட்டணும், வேர்த்து விடணும். அது மாதிரி உடல் நம்ம நல்லா விளையாடினோம்னா உடலுக்கு ஒரு நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆச்சுன்னா கான்சன்ட்ரேஷனும் பெட்டர் ஆகும். அப்புறம் பிராணாயாமம் பண்ணணும். பிராணாயாமம் பண்ணால் அதுவும் நல்ல ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும், கான்சன்ட்ரேஷன் வரும் அதில். அப்புறம் ஓஜஸ்வீட்டான்னு ஒன்று பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொன்னேன், இப்போது ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லதாக இருக்கிறதெல்லாம் ருசிகரமாக இருக்காது. அது எப்படியோ கசப்பாக ஏதோ திகட்டும் ஏதோ மாதிரி இருக்கும். இந்த ஆயுர்வேதத்தில் லேகியெல்லாம் சாப்பிட்டேன்னா பசங்க அப்படியே நாக்க வெளியில் விட்டு சாப்பிட மாட்டேன்னு வாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்காது. டேஸ்டியாக இருக்கிறதெல்லாம் உடலுக்கு நல்லதில்லை. அதனால் நான் ஒரு தடவை இந்த டாக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு நான் சொன்னேன், டேஸ்டியாகவும் இருக்கிறது உடலுக்கும் நல்லதாக ஏதானு ஒன்று பண்ணுங்க. அப்போ இவங்க இந்த ஓஜஸ்வீட்டான்னு 7 மூலிகைகளை போட்டு ஒரு ஓஜஸ்வீட்டாக பண்ணாங்க. அதில் பிரெயினுக்கும் நர்வஸ் சிஸ்டம்க்கும் நல்ல எனர்ஜி கொடுக்குற மாதிரி ட்ரிங்க், சாக்லேட் ட்ரிங்க் மாதிரி அது பசங்க ரொம்ப பிடிச்சி அதை சாப்பிட்றாங்க. உடலுக்கும் நல்ல. நீங்கள் ஒரு தடவை குடிச்சு பாருங்கள், நல்ல ஒரு மாதிரி சூதிங் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் பூரா நர்வஸ் சிஸ்டம். ஸோ நம்ம இந்த போர்ன்விட்டா இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இது சாப்பிட்டா உடலுக்கு நல்ல ஒரு தென்பும், மனசில் ஒரு புத்தி சக்தி அதிகமாக இருக்கும். இங்கே டிவைன் ஷாப்பில் இது கிடைக்குது. ஓஜஸ்வீட் இருக்காங்க இப்போ இங்கே இருக்கு. காமிச்சிரு. நம்ம டிவைன் ஷாப்பில் ஓஜஸ்வீட்டாக வாங்கிக்கலாம். கூட இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதை ஆமாம், வாங்க. இந்த 3 குழந்தைங்களா, இந்த 3 குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது பிடிச்சிக்கோங்க, எடுத்துக்கோ. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி நம்ம நாட்டில் ரொம்ப இருக்குது. என்ன சாப்பிட்ணுன்னு நம்மளுக்கு தெரியாது.